2025ல ஒரு சிறப்பு மிக்க விஷயம்னா மகா கும்பமேளா. ஸோ ஜனவரி 13 2025ல இருந்து பிப்ரவரி 26 2025 இந்த 44 நாட்கள் வந்து மகா கும்பமேளா வந்து நடைபெறுது. ஸோ இந்த கும்பமேளா வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறும், 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறும், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறும். ஸோ இப்படிதான் இருந்துச்சு. இது என்ன 144 வருஷத்துக்கு நடைபெற கும்பமேளா வந்து மகா கும்பமேளான்னு சொல்லப்படுது. மித்ததெல்லாம் கும்பமேளான்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து 144 வருஷங்களுக்கு நடைபெறுது. இது எங்க நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல பிரயாக்ராஜ்னு பகுதியில வந்து திரிவேணி சங்கமம் நடக்கக்கூடிய இடத்துல. ஏன் உத்தரப்பிரதேசம் நடக்கலன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 கோடி மக்கள் வர்ற இடத்துக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து தாங்காது. இதுக்காக ஒரு செயற்கையான நகரத்தை உருவாக்குறாங்க. அதாவது 3, அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி. சரஸ்வதி வந்து அந்த இது இல்ல. சோ அது வந்து என்னன்னா அது வந்து ஏற்கனவே பழங்காலத்துல இருந்த இதனால அந்த இடத்துல கங்கா, யமுனை, திரிவேணி சங்கமத்துல தான் வந்து அந்த செயற்கை நகரத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. 40 கோடி, இந்த 44 நாள்ல 40 கோடி மக்கள் வந்து வருவாங்கன்னு வந்து சொல்லப்படுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40,000 வந்து காவலர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், 100 பேர் படுக்கை கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டலும் உருவாக்கியிருக்காங்க. 10, அதாவது கழிப்பறைகள்னே பாத்தீங்கன்னா 1,50,000 கழிப்பறைகள் வந்து கட்டியிருக்காங்க. இதுல வந்து 10 கழிப்பறைக்கு ஒரு துப்புரவு பணியாளர், 10 துப்புரவு பணியாளருக்கு ஒரு மேற்பார்வையாளர், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணியிருக்காங்க. நவம்பர் 15 2024 47 திட்டம், இந்த செயற்கை நகரத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு 47 திட்டத்தை வந்து முடிச்சிருக்காங்க. தீயணைப்பு துறையில இருந்து இப்ப இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏஐ வர என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. இதுக்கான வந்து உத்தரப்பிரதேச அரசு இதுக்கான ஒரு பட்ஜெட் வந்து 6,382 கோடி வந்து பட்ஜெட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வருமானமா உத்தரப்பிரதேச அரசுக்கு வந்து 2 லட்சம் கோடி வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இத்தனை மக்கள் வர்றப்ப வந்து ஒரு சாதாரண நம்ம ஒரு மீனாட்சி அம்மன் கோயில்னா அதை சுத்தி வந்து எத்தனை கடைகள், சோ இத்தனை விஷயங்கள் எல்லாமே ஓடுது. சோ இந்த மாதிரி வந்து உலகம் முழுவதும் உள்ள சாதுக்கள், அதாவது இமயமலையில இருந்து இதுக்காகவே வருவாங்க சாதுக்கள். சோ பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்கள், அதாவது நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர்ல இருந்து பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாமே அங்க வந்து சேர்ற இடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறுது. ஜனவரி 13, 14, ஜனவரி 29. பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 3ஆம் தேதி, பிப்ரவரி 12ஆம் தேதி, பிப்ரவரி 26ஆம் தேதி, மொத்தம் இந்த 6 நாட்களுக்குள்ள இந்த மகா கும்பமேளாவோட முக்கியமான 6 முக்கியமான நிகழ்வுகள் வந்து நடைபெறுகிறது. இந்த மகா கும்பமேளால வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிர்வாண சாதுக்கள், அதாவது வந்து எல்லாத்தையும் வந்து திறந்தவங்க, அவங்கதான் முக்கியமானவங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 407 மெயின் மருத்துவர்கள் வந்து இதுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு கீழே 700க்கு மேற்பட்ட துணை மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தற்காலிக நகரம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா 4,000 ஹெக்டேர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அவ்வளவு பிரம்மாண்டமா வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து பழமையான பாரம்பரியம், இந்துக்களோட பெருமை, இந்துக்களோட கலாச்சார நிகழ்வுகளை வந்து என்னன்னா உலகம் முழுவதும் தெரியக்கூடிய விஷயமா வந்து இந்த மகா கும்பமேளா வந்து இருக்குன்னு சொல்லலாம். இங்க முக்கியமான விஷயம் மில்லியன் கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி மூணுமே சேரக்கூடிய திரிகோண சங்கமத்துல தங்களுடைய பாவங்களை போக்கி மோட்சத்தை பெறுறதுதான் இதனுடைய முக்கிய விஷயம். சோ 144 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற மகா கும்பமேளால வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் செத்துருக்காங்க. ஒரு 1800க்கும் மேற்பட்டவர் வந்து காயமடைஞ்சதா வந்து சொல்லப்படுது. சோ அதை வந்து கருத்தில் கொண்டு ஏற்கனவே கும்பமேளா நடந்த விஷயத்திலையும் ஏற்பட்ட சில வந்து அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதாவது இப்ப இருக்க நவீன டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜில இருந்து என்னென்ன கொண்டு வர முடியும் ஃபுல்லாத்தையும் கொண்டு வந்து மருத்துவ உதவியில இருந்து எல்லா ஒரு டீம், போலீஸ், துப்புரவு பணியாளர்கள் சொல்லி அக்காவோட வந்து உத்தரப்பிரதேச அரசு வந்து செஞ்சிருக்கு. தேவையில்லாத அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க.